எக்ஸசைஸ் வெயிட்டிங், காத்திருப்பது. அதை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். ஒரு நாள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், எங்கள் சகோதரர்கள் தான் வாட்ஸ்அப் குரூப்பில், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, எதுக்கு காத்திருக்கணும்? ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, எதுக்கு காத்திருக்கணும்? அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னா ஒருத்தவங்க கூட விளக்கம் சொல்லணும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி மிக மிக முக்கியமான விஷயமோ, அது மாதிரி கர்த்தருக்கு காத்திருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கேட்ட உடனே ஆண்டவருக்கு அது சித்தமானால் அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் உடனே தயாராகி விடுவார். அதற்காக வானத்தையே வில்லா வளைக்கணும். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை ட்ரேடிங் கிளாஸில் சொல்லுவாங்க, ஒரு ஷேர் விலை கூடுது, ஒரு ஷேர் விலை குறையுது அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. பல லட்சம் பேர், பல கோடி பேர் அந்த ஷேரை வாங்குவான், விற்பான், இது மாதிரி அதில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் 50 லட்சம் பேர் மேலே ஒரே எண்ணத்தில் போனால் தான் அது ஷேர் ஏறும். அந்த மாதிரி உலகத்தையே மாற்றினா தான் அந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ யோசுவா சூரியனை அப்படியே வானத்தில் நிற்க வச்சானா, அந்த கோலை தூக்கி பிடிச்சா சூரியன் நின்றுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எசேக்கியா தீர்க்கதரிசி காலத்தில் என்ன ஆகுது? சூரியன் பாகைக்கு பின்னாடி போகுது. 10 பாகை சூரியனை ரிவர்ஸில் கொண்டு போகிறாங்க. அப்போனா பூமியை ரிவர்ஸில் கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இந்த பூமியிலே நடக்கக்கூடிய அத்தனையும் உங்கள் ஒருவருக்காக மாற்றணும் அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்து விடுவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு எந்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய சொந்த பாவங்களினாலும் நம்முடைய தேவனுக்கு மீறுதல்களினாலும் நடக்காமல் இருக்கு. அதான் பவுல் சொல்கிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான். வானத்திலேருந்து மழை வருது, மழையே வராதபடி ஜெபம் பண்ணான், மழையே வரல. அப்போ நாகமான் பார்க்குறான், அவன் என்ன பண்ணுறான்? குணமாகி போகிறான். நடக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. இவையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இப்போ பேதுரு சிறைச்சாலையில் இருக்கான். வரிசையாக 7 காவலும் 7 கேட்டும் திறந்து போய் பிரதான வீதியில் வந்துக்கிட்டு இருக்கான். நடக்காத விஷயங்கள்லாம் நமக்காக நடத்தும்போது நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், விசுவாசத்தோடு ஜெபித்தீர்கள் என்றால் அது நடக்கும். நீங்கள் கேட்கிற விஷயத்தை குறித்து கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். நம்ம கேட்குறது இல்லை, ஆண்டவருக்காக காத்திருக்கிறது இல்லை, மனம் போன போக்கில் வாழ்கிறதுனால தான் நமக்கு அந்த பயிற்சி இல்லாமல் போயிடுது. ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய சக்தி உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகள். ராஜாவுடைய பிள்ளைக்கு அத்தனை அதிகாரம் உண்டா இல்லையா? இப்போ நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார், அவருக்கு இருக்க அத்தனை அதிகாரமும் அவருடைய பிள்ளைக்கு இருக்குமா இருக்காதான்? ஓயா உங்கள் அப்பா தான் முதலமைச்சர், நீ வராதுன்னு யாராவது உதயநிதி ஸ்டாலின்ட்டு சொல்ல முடியுமா? அவருக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதை அத்தனை மரியாதையும் அவருடைய மகனுக்கும் கொடுப்பாங்க. இல்லை உதயநிதி ஸ்டாலினோட பையனுக்கு, பொண்ணுக்கு என்ன கணத்தை கொடுப்பார்கள்? அதே மரியாதை கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு அத்தனை மரியாதையும் அத்தனை உண்டு இல்லையா? ஸோ தி எபிலிட்டி டு காம் யுவர் சோல் அண்ட் வெயிட் பிஃபோர் காட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் இன் த கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பொறுமை என்பதே இல்லாமல் போகிறது. மிக மிக கஷ்டமான விஷயம். இன்றைக்கி கிறிஸ்தவ சிஎஸ்ஐ சபையில் வந்திருக்கிற மிகப்பெரிய தீங்கு, கேடு என்னென்னா, எதுக்கெடுத்தாலும் மொட்டை பெட்டிஷன் போடுவான், எதுக்கெடுத்தாலும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போடுவான், எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டில் கேஸை போடுவான். நீதிமான்கள் இந்த உலகை ஆளுகை செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களில் ஒருவன் தவறு செய்தால், ஒரு போதகரோ, ஒரு டிசி சேர்மனோ, ஒரு பிஷப்போ, ஒரு மாடரேட்டரோ யாராவது தவறு செய்து விட்டார்கள், உள்ளபடியே தவறு செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், நியாயம் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ணுவீர்கள். தேவன் அவர்களை மாற்றுவதற்கு அல்லது அவர்களை நீக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை விட்டுவிட்டு அந்த ஜெபமும் இல்லை, அந்த காத்திருப்பும் இல்லை, விசுவாசித்து விட்டு விலகி கோர்ட்டில் போய் கேஸ் போடுறான். முழு சபையும் அழிவதற்கு காரணமாக இருக்கிறார். இந்த நிந்தையும் இந்த அவமானமும் இதற்குரிய
அடுத்த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பலன். நீ பண்ணல, இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டல, இதுக்குரிய பலன் உன்னுடைய வீட்டில் விடியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா? 7 தலைமுறை வரைக்கும் குடும்பம் நாசமாக போகும். நான் நியாயமானதை தான் நாங்கள் செஞ்சேன், அந்த ஆள் மாட்ரேட்டர் வந்து ப்ராடு பண்ணால் அதனால் நான் கேஸ் போட்டேன். நீ மாட்ரேட்டர் தவறு செய்தால் கேஸ் போடணும்னு பைபிளில் போட்டிருக்கா? பிசாசானவன் எப்படின்னா, நம்மை குத்துவதற்கு நம்மோடு இருக்கிறவனை தான் தூண்டிவிடும். நேற்று இரவு பூரா எனக்கு அதான் யோசனை. நம்மை சிதறடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் லண்டன்லேருந்து 2 பேரை அனுப்ப மாட்டான். AK-47 PK-47 ரெண்டையும் கொடுத்து லண்டன்லேருந்து 2 பேரெல்லாம் அனுப்ப மாட்டான். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக கிளப்பி விடும். எல்லா வரலாற்றிலும் இதுதான் நடந்திருக்கிறது. துரோகி என்பவன் நம்ம கூட இருப்பவன் தான். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்காதுன்னு இயேசு சொன்னார். துரோகிகள் உங்களுக்குள்ளே இருப்பாங்க. துரோகிகளை கிளப்பி விடுறோம். சாத்தானுடைய வேலை தான். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. யூதாஸ் காரியத்து என்ன பண்ணான்? அதே வேலையை இன்றைக்கி சபையில் பண்ணுறாங்க. காத்திருப்பது இல்லை, கர்த்தரிடத்திலே நம்பிக்கை இல்லை. கர்த்தரிடத்திலே விசுவாசம் இருந்தால்தான் காத்திருக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவனுக்கு உண்மையுள்ளவர்களை எப்படி இருக்க முடியும்? அப்போ தேவனிடத்திலும் விசுவாசம் இல்லை, காத்திருப்பதும் இல்லை. The ability to calm your soul and wait before God is one of the most difficult things in the Christian life. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். Our old nature is restless. நம்முடைய பழைய தன்மை, இயல்பான ஒரு இயல்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இயல்பு என்னென்னா அவசர அவசரமாக பண்ணணும், பரபரப்பாகவே இருக்குது, எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் இருக்குது. The world around us is frantically in a hurry. நம்மை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி பண்ணால் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் மெட்ராஸ்லேயோ இல்லை கும்பகோணத்துலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ போய் நின்னீங்கன்னா பயங்கர வேகத்தில் வண்டி போய்கிட்டு இருக்கு. நடந்து போகிறவன் அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு வேகமாக போகிறான். எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே போகிறாங்க, எங்கேயோ போகிறான். ஒரு அமைதியான சூழலில் உட்காந்து ஒரு கட்டை மேலே உட்காந்து இவனுங்களாம் எங்கே போகிறான்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பரபரப்பான உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மை சுற்றி உள்ள உலகம் மிக வேகமாக வேலை செய்யுது. தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஈவன் சம் ஆஃப் our Christian friends might suggest that we are backslidden because we are not running to every seminar, listening to every visiting speaker and attending every religious meeting. நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் கூட சில பேர் சொல்லலாம், நீங்கள் வர வர சபையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பின் விளங்கி போயிட்டீங்க. ஏன்பா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிற? புதன்கிழமை மீட்டிங் நடக்குது, நீ வரமாட்டேங்கிற? வெள்ளிக்கிழமை லெந்து நாளில் வந்து மீட்டிங் வச்சுருக்கோம், சாயங்காலம் வர்றது கிடையாது. சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வர்றது கிடையாது. அதனால் நீ வந்து ஆண்டவர் விட்டு விலகி போயிட்ட அப்படின்னு கூட சில கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்லலாம். காலையில் 5 மணிக்கு மீட்டிங் நடத்துகிறோம், நீங்கள்லாம் கலந்துக்கிறல, ஆண்டவர் விட்டு விலகி போகிறீங்களா அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இயர்ஸ் அகோ, பல ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் A.W. Tozer suggested that the church might experience revival if we would cancel all our meetings and just gather for prayer and worship. நம்முடைய கூட்டங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டுட்டு எல்லாரும் ஜெபத்திலும் தேவனை தொழுது கொள்வதிலும் பங்கேற்பதற்காக நாம் கூடினால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். எத்தனை பேர் இன்றைக்கி ஜெபிக்கிறாங்க, அல்லது ஜெபிக்க தெரியும், அல்லது ஆண்டவரிடத்தில் பேச தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு பேச தெரியும். ஜெபம் என்பதை என்ன பண்ணிடுறாங்க, எல்லா மதத்தினரும் செய்வது போல் கிறிஸ்தவர்கள் ஜெபம் என்பதை ஜெபமாக கருதுகிறார்கள். ஜெப மாலையை வைத்துக்கொண்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, சேசுவே வாழ்க, சேசுவே வாழ்க, சோத்திரோ 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 இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதற்காக நாம் தேவனை துதிக்கிறோம் என்பதை தெரியாமல், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ன எல்லாம் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களும் என்ன சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதற்காக சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் அம்மா இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க கிச்சனில், அம்மாட்ட போய் அம்மா இட்லி கொடுங்கம்மா, இட்லி கொடுங்கம்மா, அம்மா இட்லி கொடுங்க, இட்லி கொடுங்கம்மா, இட்லி கொடுங்க, இட்லி கொடுங்க, இட்லி கொடுங்க, இட்லி கொடுங்க, இட்லி 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 இட்லின்னு கேட்டால் செவிட்ட சேர்த்து ஓங்கி ஒரு அப்பு விடுவோம். வாங்கிட்ட போய் உட்காரு, இட்லி கொடுக்க மாட்டேன்னா
நீ எடுத்து சொல்ல மாட்டாங்க. தர்றேன்ப்பா இருப்பா. ஏன் இட்லி 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 தர்றேன் ராஜா, போய் உட்காரு, எடுத்துகிட்டு வரேன். இட்லி கொடுங்க சாமி, இட்லி இட்லி, அம்மா இட்லி கொடுமா, இட்லி இட்லி. இப்படியே கேட்டால் என்ன அர்த்தம்? ஒன்று உனக்கு மூளை சரியில்லை, இல்லைன்னா அடுத்தவனை வெறுப்பேற்றுறதா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதான் இயேசு சொன்னார். அநேக வார்த்தைகளை அழப்புகிறதுனாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படி கிடையாதுப்பா. நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுடைய பரமபிதாவுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன வேணுன்றதை நீங்கள் கேட்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பாட்ட போய் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும். அவ்வளோதான் அவருடைய விருப்பம். அவரிடத்துல கேட்டால் தம்மை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்ற விசுவாசம் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். உறுதியான விசுவாசம். நீங்கள் அவரிடத்தில் கேட்டுவிட்டு எப்பொழுது அவர் செய்வார் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டும். இதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இதான் இன்றைய சிந்தனை. அப்போனா இது மாதிரி நிறைய ரிவைவல் மீட்டிங், உயிர் மீட்சி கூட்டங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த எல்ஏஎஃப்னு ஒரு சர்ச் இருந்தது. ஊராக உயிர் மீட்சி கூட்டங்கள் நடத்தினாங்க. அப்போல்லாம் ராஜபாளையத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்தலகுண்டில், மதுரையில், சேலத்தில், அங்கே எங்கே பார்த்தாலும் நடத்துவான். வத்தலகுண்டுன்னு நடத்துவான், மெட்ராஸில் நடத்துவாங்க. உயிர் மீட்சி கூட்டங்கள் நடத்தி உயிர் எடுத்தது தவிர வேறு ஒன்றுமே பண்ணல. அங்கே வளர்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கேடுகட்டவர்களாக போயிட்டாங்க. சரி, இந்த உயிர் மீட்சி கூட்டங்களுக்கு தொடர்ந்து போனவங்களுடைய வாழ்க்கை இந்த 10 ஆண்டுகளில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பின்னிலைமை அவருடைய முன்னிலைமையோட மிக கேடு உள்ளதாக இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறவே இல்லை அங்கே போனவன். இந்த உயிர் மீட்சி கூட்டத்தில் கலந்துட்டுருக்கான்ல, நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி இவங்களை அங்கே பார்க்குறேன். 30 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட கேடுகட்ட நிலைமையில இப்போ இருக்கான். குரூர புத்தி உள்ளவனாக இருக்கான். எல்லாருடைய மனதையும் பார்த்தும்போது அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்பாடு, அவங்க சிந்தனைகள் எல்லாம் பார்த்தோம்னா வெறி கொண்டவனாக இருக்கான். யாருமே கிறிஸ்துவின் அன்பை பெறவே இல்லை. அப்போ இந்த மீட்டிங்கெலாம் நிறுத்திடு அப்படின்னு டாக்டர் A.W. டோசர் சொல்கிறார். ஜெபத்திலும் தேவனை தொழுது கொள்வதிலும் உண்மையாக இரு. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும்னு பைபிளில் இருக்கு. God can help us conquer fear if we will learn to worship, walk and wait. நம்முடைய மனதிலே பயம் ஏன் வருது? இயேசு கீழே படுத்து கிடக்காரு, படகுல டெக்கில் படுத்திருக்காரு, மேலே எல்லாம் உட்காந்துருக்காங்க. கடவுளே நம்ம கூட தான் இருக்கார். போட ஆண்டவனே நம்ம கூட இருக்கான் அப்படின்னு ரஜினி சொல்லுவான்ல, ஆண்டவனே நம்ம கூட தான் இருக்கான். புயல் அடிக்குது, ஐயோயோ அமிழ்ந்து போகிறோமேன்னு கத்துறான் எல்லா பேரும். இயேசு வந்தார். ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு? காரணம் என்னென்னா, இவர்தான் இயேசு, இவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை என்றால் பயம் உள்ளே வரும். அவர் வெளியில் வந்து சடைச்சிக்கிட்டார். ஏன் இப்படி இருக்கிறீங்க? எரும மாடுங்களா? தின்னீங்க. 5000 பேருக்கு சோத்தை போடும்போது ரசத்தை குடிக்க மாங்குன்னு ரசத்தை குடிக்கிறீங்க. எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எத்தனை பேரை குணப்படுத்தினே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. நைஸாக ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இது கொஞ்சம் புயல் அதிகமாக இருக்க மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தைரியம் கொடுங்க, இந்த புயலை கொஞ்சம் நிப்பாட்டிடுவீங்கல்ல, நிப்பாட்டுங்க அப்படி சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துருப்பாருங்க. நம்பிக்கையே இல்லை. இயேசுவோடையே தான் இருக்கான். 35 வருஷம் செக்ரட்டரியாக இருப்பான் சர்ச்சில், ஆனால் விசுவாசமே இருக்காது. 50 வருஷம் பிரசங்கியாராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார், விசுவாசமே இருக்காது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய இன்றைய வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் கேடுகட்ட நிலைமைக்கு போகிற காரணம் என்னென்னா, விசுவாசமே இல்லை. தேவன் எப்பொழுது உங்களுடைய பயத்தை வெற்றி கொள்ள செய்வார் என்றால், இஃப் வி வில் லேர்ன் டு வர்ஷிப், வாக் அண்ட் வெயிட். ஆண்டவர் சொல்கிற வழியிலே நடங்கள், ஜெபித்து வெற்றி பெறுங்கள். அந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க. நீங்கள் நேரடியாக ஒருத்தரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அதன்படி நடவுங்கள். அப்போ தான் விசுவாச வாழ்க்கை. அதில் வெற்றி பெறுங்கள். ஏன் எனக்கு வெற்றி கொடுக்காமல் இருக்கேன்? அன்றைக்கி சொன்னீங்கல்ல, ஏன் வெற்றி கொடுக்கல? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பவுல் கேட்குறான், நான் என்ன செய்யணும்? நீ தமஸ்குக்கு போ. சரி, நான் போகிறேன். ஆண்டவர் சொல்கிற வேலையை செய்யுங்க. நீ ஒன்றும் செய்ய வேணாம். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவான், நீங்கள் பேசாமல் அமர்ந்திருங்கள், நானே கர்த்தர் என்று தெரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு வசனம் இருக்குயா. அதனால் படுக்கையில் படுத்து மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்?
இதோ நான் ஒப்படைக்கிறேன் உம்மிடத்தில், என்ன செய்யணும் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறதை செய்யுங்க, காத்திருங்கள், வெற்றி கிடைக்கும். த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆஃப் தீஸ் இஸ் டு வெயிட். தேவனை தொழுது கொள்வது, தேவனுடைய வழியிலே நடப்பது, கர்த்தருக்கு காத்திருப்பது. இதில் மூன்றில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா காத்திருப்பது. 2-3 விஷயம் இதில் முக்கியமாக இருக்குது. ஒன்று ஆண்டவர் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம் இருந்தும் இது எப்பொழுது நடக்குமோ, இது என்னமா இருக்குமோ என்று மரியாள் மனதிலே சிந்தனை பண்ணினாள். அது மாதிரி சிந்தித்து கொண்டிருக்கும். உள்ளபடியே ஆண்டவர் இந்த வழியிலே தான் நம்ம அழைத்து போவாரா அல்லது வேறு எதுவும் வழி இருக்கிறதா என்று சிந்தித்து கொண்டிருப்பார். யோவான் ஸ்நானன் அது மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா? என்னை முன்னாடி பாதைகளை செவ்வை பண்ண சொன்னாங்க. யோவான் ஸ்நானனோட வேலை என்ன? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதா யோவான் ஸ்நானனோட வேலை. யோவான் ஸ்நானம் தேவாதி தேவனுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கணும்ல ஒருத்தன். அதுக்கு யோவான் ஸ்நானனை அனுப்பியிருக்கார். போப்பா, போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நடைமுறைகளை எல்லாம் நீ செஞ்சு கொடு, அதான் கேட்குறாரு. அவருக்கு சந்தேகம் மனசில், வருகிறவர் நீர் தானா? இந்த மாதிரி ஒரு சந்தேகம் மக்கள் மனதில் வரும். இன்னொன்று 2வது சந்தேகம், கடவுள்னு சொல்லிட்டு போகிற, இதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரில, போய் சீரழிஞ்சு விடாத, அப்படி ஒரு சந்தேகம். 2 சந்தேகம். இதுக்காக காத்திருப்பது பலன் தருமா அல்லது காத்திருந்து 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 காலங்கள் போகுதடி அப்படின்னு ஏமாந்து போயிடுவோமா? சோகப்பாட்டு வரும், கடைசியில் வேற வேலை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போயிடுவோமா அப்படின்னு ஒரு பயம். திட விசுவாசம் இருந்தால் இந்த காத்திருப்பிலே பயன் இருக்கும். A restless heart usually leads to a reckless life. நிம்மதி இல்லாத வாழ்க்கை அது எங்கன்னா சிதிலமடைந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் அது கொண்டு செய்கிறது. அமைதியான வாழ்க்கை இருக்குல்ல, எப்பொழுது அமைதி உங்களுக்கு கிடைக்கும்? சமாதானம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் போய் ஊக்கமாக ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் பாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் ஜெபிப்பேன். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு பலன் தருவார் என்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருந்து நீங்கள் காத்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். All religious activity is not necessarily ministry. நீங்கள் சமயம் சார்ந்து செய்கிற எல்லா விதமான செயல்பாடுகளுமே ஊழியமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. Instead of building us up, it might be tearing us down. சில வேலைகள் என்ன ஆகுனா, நம்மளை கட்டுவதற்காக பதிலாக சில வேலைகள் நம்மளை கிழித்து போடு தாறுமாறாக்கி போட்டு விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும். இப்போ நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தை நடத்த தெரியாதவர்களாக இருக்கிறார். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் தீமோத்தேயுவில், ஒருத்தன் சர்ச்சில் கண்காணியாளனாக பிஷப்பாக இருக்கணும், மாடரேட்டராக இருக்கணும், ஐயராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனாக இருக்குன்னா தன்னுடைய குடும்பத்தை நடத்த தெரிந்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம குடும்பத்தையே சரியாக நடக்காமல், நம்முடைய பிள்ளைகளுக்கே விசுவாச வாழ்க்கையை கற்பிக்காமல், நம்முடைய பிள்ளைகளுக்கே காத்திருத்தல், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதிர் வயதடைந்தாலும் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள்னு போட்டிருக்கு. அதனால் டிலே ஆனால் கூட பரவாயில்ல, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அதை விசுவாசம் வர்றதுக்கு என்ன பண்ணால் காத்திருந்து பயிற்சி செய்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், போன முறை என்ன நடந்துச்சு? போன முறை இது மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அதுக்கு முந்தின முறை நடந்துச்சு, நாங்கள் காத்திருந்த வெற்றியை கொடுத்தார். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள்லாம் என்ன ஆனாங்க? எத்தனை பேர் நாசமாக போயிருக்கான்? கர்த்தருக்கு காத்திருந்து நாசமாக போன பயலுகள்லாம் வரிசையாக கொண்டு வாங்க. கர்த்தருக்கு காத்திருந்து வெற்றி பெற்றவர்களையெல்லாம் வரிசையாக கொண்டு வாங்க. இதை தான் நம்ம மிஷினரிகளுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிறோம். அவர்கள் எவ்விதமாக கர்த்தருக்கு காத்திருந்து வெற்றி அடைந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருந்து அவமாய் போனவர்களை நீங்கள் பாருங்கள். இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய மனதிலே சிந்தனை செய்யுங்கள். அதான் நீதிமொழிகளில் முடிவிலே சொல்கிறார். நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், இன்றைக்கி நான் ராஜாவாகி ரிட்டையர்டாகி முதிர் வயது உள்ளவனும் ஆகிட்டேன். சகல சம்பரமும் எனக்கு இருந்தது, வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். என்னை மாதிரி சம்பரமாய் சுகமாய் வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை. பல அரண்மனைகள் இருந்தன, எல்லாவற்றையும் உலகத்தில் இருந்த அத்தனையும் நான் அனுபவித்தேன். நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனால் நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவருடைய ஆசீர்வாதம் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
கர்த்தருக்கு காத்திருங்கள், தேவன் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?